to Sala's cooking. பாவக்காயா ஐயோ எனக்கு வேணாம்ப்பான்னு சொல்கிறவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு வாட்டி செஞ்சு கொடுத்து பாருங்கள். கண்டிப்பாக பாகக்காய் பிடிக்க ஆரம்பிச்சிடும். ஒரு பாகக்காயை கழுவிட்டு இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணிக்கோங்க. எந்த அளவுக்கு தின்னாக ஸ்லைஸ் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு தின்னாக ஸ்லைஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதோட விதையை மட்டும் நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ விதையை ஃபுல்லாகவே ரிமூவ் பண்ணியாச்சு. இன்னொரு பவுலில் 1/4 கப் தயிர் எடுத்துக்கோங்க. அது கூடவே கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா மோர் மாதிரி அடிச்சுக்கோங்க. ஒரு கடாயில் 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பாகக்காயை போட்டு ஒரு 2 நிமிஷம் வதக்கிக்கோங்க. இது கூடவே ஒரு பச்சை மிளகாயை கீரி சேர்த்துக்கோங்க. 2 நிமிஷம் வதக்கி விட்டதுக்கப்புறமா நம்ம அடித்து வச்சுருக்கிற தயிரையும் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. தயிர் சேர்த்ததும் கொஞ்சம் லைட்டாக தெரிஞ்ச மாதிரி போகும். ஒரு வாட்டி லைட்டாக கலந்து விட்டதுக்கப்புறமா இதை ஒரு 4லேருந்து 5 நிமிஷம் மூடி வச்சு வேக விடுங்க. ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா பாகக்காய் லைட்டாக கலர் மாதிரி இருக்கும். தண்ணியும் ஃபுல்லாக வற்றி இருக்கும். இந்த ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு வேற ஒரு பிளேட்டில் இதை மாற்றிடுங்க. ஒன்றோட ஒன்று ஒட்டாத மாதிரி தனித்தனியாக பிரித்து விட்டுக்கோங்க. இதை ஒரு 2 நாள் வெயிலில் காய வச்சு எடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ஆகிடும். நல்லா காஞ்சு பாவக்காய் வத்தல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் பல்காக பண்ணி ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா தேவைப்படும் போது கொஞ்சமாக ஃப்ரை பண்ணி சாம்பார் சாதம், தயிர் சாதம் இது கூடலாம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். சிப்ஸ் மாதிரி நல்ல மொறுமொறுன்னு இருக்கும். நம்ம இதை வதக்கும் போதே உப்பு மிளகாய் எல்லாம் சேர்த்து வதக்குனதுனால அதுலேயே காரம் எல்லாமே இருக்கும். லைட்டாக ஒரு கசப்பு டேஸ்ட் இருக்கும். வயிற்றில் பூச்சி இருந்தால் கூட பாவக்காய் சாப்பிட்டா சரியாயிடும்னு சொல்லுவாங்க. குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி செஞ்சு கொடுத்து பாருங்கள், விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த ரெசிபியை ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்துட்டு யாருக்கெல்லாம் பிடிச்சதுன்ட்டு மறக்காமல் கமெண்ட்டில் எனக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சராஸ் குக்கிங் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு உங்களை மீட் பண்ணுறேன். பை.